மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டை தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா இது மாநகராட்சி ஆயாச்சு. எல்லாம் உஷாரா இருங்க. மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் உஷாரா இருக்கணும். கடை வச்சிருந்தீங்களா வரி கட்ட போனா அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க. இல்ல போலி ரசீதி போட்டு பில்ல போட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. மதுரையில 200 கோடி இப்படி வரி வசூல்ல முறைகேடாக நடந்ததாக பத்திரிகையில செய்தி, அரசு குறிப்பு செய்தி. 200 கோடி வரி வசூல் செய்தல முறைகேடா செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப 8 அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி, வீடு வைத்திருக்கும் சரி, நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியில் கொடுக்கின்ற ரசீது உண்மையா என்று பரிசோதனை செஞ்சீங்க. இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியதெல்லாம் ஆயிரும். ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. போலி ரசீதி அடிச்சு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி வசூல் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஒரு அச்சடிக்கப்பட்ட இந்த பேப்பர்லாம் வீடு வீடா கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா? அந்த அரசு அலுவலர் போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு 46 பிரச்சனை மக்கள் இருக்கிறது தெரியுது இல்ல? ஏன் 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்க? 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. 46 பிரச்சனை இருப்பதுன்னு அரசாங்கமே ஒத்துக்குது. நாம சொல்லல. அவள் அச்சடித்து கொடுக்கப்பட்ட இந்த தாள்ல 46 பிரச்சனை இருக்கின்றது. இந்த 46 பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிச்சீங்களா? தீர்த்து வைப்புன்னு சொல்றீங்களா? அப்புறம் 4 வருஷமா இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்பதான் முதலமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன்.